சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் பக்தி திருவிழா ரவுண்ட் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட திவினேஷ் என்ன பாடல் பாடியிருக்கிறாங்கன்றத அறிகிறது தான் எல்லாரோட ஆவலாவுமே இருக்குது. அதுக்கான ஒரு ப்ரோமோவே வந்துட்டு வெளியாகி இருக்குது. இந்த ப்ரோமோல நம்மளோட திவினேஷ் எப்படி பாடியிருக்கிறாரு, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். திவினேஷ் வந்துட்டு இந்த ரவுண்ட்ல ஒரு சூப்பரான பாடலோட வந்திருக்கிறாரு. முருகன் பாடலோட. டிஎம்எஸ்ஐ அவங்க பாடின "மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்" என்ற பாடல தான் வந்துட்டு அவ்வளவு அருமையா பக்தி ததும்ப அப்படியே நம்மளுடைய திவினேஷ் வந்து சூப்பராவே பாடியிருக்கிறாரு. நம்மளுடைய நடுவர்கள், ஜூரி மெம்பர்ஸ் அதேபோல முழு அரங்குமே வந்துட்டு அப்படியே ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பக்தியா இந்த ஒரு பாடல பாடி முடிச்சிருக்கிறாரு. அந்த முருகனோட ஆசீர் வந்துட்டு நம்மளுடைய திவினேஷுக்கு வந்துட்டு எப்பயுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்வேதா மேமும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டிஎம்எஸ் ஐயா அவங்க வந்துட்டு சொர்க்கத்துல இருந்து உன்னோட இந்த பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அப்படியே வாழ்த்திட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு லைனுக்காக வந்துட்டு இவனுக்கு எவ்வளவுமே குடுக்கலாம். அப்படி பாடுறடா நீ ஏதோ செய்யுதுடா உன் பாடல்ன்ற மாதிரி அவ்வளவு அட்டகாசமா கமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நம்மளோட குட்டி முருகன் கையாலேயே வந்துட்டு கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாரு நம்மளுடைய திவினேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக அவ்வளவு பேருமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வியாழக்கிழமை ஆனாலே திவினேஷோட ப்ரோமோவ தான் மனசு தேடி அலையுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு நம்மளோட திவினேஷ் வந்து என்ன பாடல் பாட போறாருன்றது தான். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரோமோவ பார்த்தாலுமே எப்படா உன்னோட அந்த முழு பாடலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா தான் ஒரு நிம்மதியா இருக்கு மனசுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட இன்னும் சில பேர் இன்னும் ஒரு தூரம் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த சீசன் முடியிற வரைக்கும் உன்னோட பாடல வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கலாம். இந்த சீசன் முடிஞ்சா என்னடா பண்றது? நீ பாடுறத பார்க்காமன்ற மாதிரிலாம் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்மளோட திவினேஷுக்கு அவ்வளவு ஆதரவு வந்து இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, சோக பாடல் தான் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க திவினேஷ். ஆனா இப்ப என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அவ்வளவு சப்போர்ட்டா வந்து நம்மளுடைய திவினேஷுக்காக பேசிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க திவினேஷுக்கு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.